பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழ்நாட்டின் உரிமைக்காக அனைவரும் ஒன்றாக இருந்து போராட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தனது 72வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதையொட்டி நேற்று சென்னையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினார். தனக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்ட முதலமைச்சர், உங்களால் தான் முதலமைச்சராக இருக்கிறேன் என குறிப்பிட்டார். இது தான் நினைத்து பார்க்க முடியாத இடம் என்றும் 2026க்கான வெற்றி விழாதான் இந்த பிறந்தநாள் விழா கூட்டம் என்றும் கூறினார். ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து உழைத்து வருவதாகவும் கருத்தியல் கூட்டணி அமைத்துள்ள நமக்குள் கருத்து மாறுதல்கள் வரும் என்றும் ஆனால் விரிசல்கள் வராது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அப்படி நினைப்பவர்கள் மனதில்தான் விரிசல் வருமே தவிர நமக்குள் விரிசல் வராது என்றும் ஒற்றுமையாக இருந்து தமிழகத்தை சமூக நீதியை பார்க்க வேண்டும் என்றும் பிரதமரை கேட்டுக்கொண்டார். பிரதமரே பிற மொழி திணிக்காதீர்கள் என்றும் எங்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் போதும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது 72வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். இதையொட்டி சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவில் பேசிய திருமாவளவன், இந்தியாவிற்கே தலைவராக வழிகாட்டும் தலைவராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளங்குவதாக புகழாரம் சூட்டினார். இதேபோல கி. வீரமணி, செல்வ பெருந்தகை, வைகோ, பே. சண்முகம், முத்தரசன், காதர் மொய்தீன் உள்ளிட்ட தலைவர்களும் கலந்து கொண்டு முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நடிகை விஜயலட்சுமி அளித்த புகார் தொடர்பாக சீமானிடம் சுமார் 1 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. நடிகை விஜயலட்சுமி அளித்த புகார் தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை தர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட போதிலும் அவர் ஆஜராகவில்லை. திடீரென நேற்று காலை ஆஜராவதாக வேளச்சேரி காவல் நிலையத்திற்கு திடீரென்று தகவல் கொடுத்தார். இந்நிலையில் நேற்று சென்னை திரும்பிய சீமான் வடபழனி விடுதியில் இருந்து தனது வழக்கறிஞர்களுடன் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்தார். அப்போது நாம் தமிழர் கட்சியினர் கூடியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். சீமான் காவல் நிலையத்திற்கு வந்தபோது அங்கு தடுப்புகள் போடப்பட்டிருந்தது. சீமானின் கார் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்பட்டதால் நாம் தமிழர் கட்சியினர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமானும் அவருடன் 2 வழக்கறிஞர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். சீமான் நடந்தே காவல் நிலையத்திற்கு சென்றார். அவரிடம் 1 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. 63 கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கிறது. சீமானிடம் நடத்தப்பட்ட விசாரணை முழுவதும் வீடியோவாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் பதிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தன்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சீமான் ஒத்துழைப்பு அளித்ததாகவும் கூறப்படுகிறது. கைது மிரட்டலுக்கு அஞ்சமாட்டேன் என சீமான் கூறியுள்ளார். விசாரணை முடிந்ததும் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதிதாக எந்த கேள்வியும் கேட்கவில்லை என்றும் ஏற்கனவே கேட்ட கேள்விகளுக்கு உரிய விளக்கம் அளித்ததாகவும் கூறினார். தேவைப்பட்டால் விசாரணைக்கு அழைப்போம் என்று போலீசார் தெரிவித்ததாகவும் முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக தெரிவித்ததாகவும் சீமான் கூறினார். தனது வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மனை பார்த்து படித்துவிட்ட பின்னரே கிழித்தோம் என்றும் அது குற்றம் ஆகாது என்றும் சீமான் கூறினார். தனது வீட்டில் காவலாளி யாரும் இல்லை என்றும் கைது செய்யப்பட்டவர் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி என்றும் தன் மீதான பாசத்தால் காவலுக்கு நின்றதாகவும் சீமான் தெரிவித்தார். பெரியாருக்கு எதிராகத்தான் பேசியதால் கைது செய்து அழுத்தம் கொடுக்க பார்ப்பதாக சீமான் கூறினார். தன்னிடம் சிறந்த வழக்கறிஞர்கள் இருப்பதாகவும் அவர்கள் வழக்கை பார்த்து கொள்வார்கள் என்றும் சீமான் கூறினார். ரமலான் நோன்பு நாளை தொடங்குவதாக தமிழக அரசின் தலைமை ஹாஜி சலாகுதீன் அய்யூப் அறிவித்திருக்கிறார். இஸ்லாமியர்களின் 5 பெரும் கடமைகளில் நோன்பு கடைபிடிப்பது ஒன்றாகும். இந்த நோன்பு கடமையை இஸ்லாமியர்கள் ரமலான் மாதத்தில் கடைபிடித்து நிறைவேற்றுகிறார்கள். நோன்பின் நிறைவாக ரம்ஜானை அவர்கள் கொண்டாடுகின்றனர். இந்நிலையில் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் ரம்ஜான் பிறை நேற்று தென்பட்டதால் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து
நோன்பு தொடங்கும் என அரசின் தலைமை ஹாஜி தெரிவித்திருக்கிறார். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சிலிண்டரின் விலை ₹5.50 உயர்த்தப்பட்டு 1965 விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படவில்லை. தொடர்ந்து ₹818.50 விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த மாதம் 1ஆம் தேதி வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் ₹7 குறைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என திருமாவளவன் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்த மக்களையும் மண்ணையும் பாதுகாக்க மீண்டும் திமுக ஆட்சியில் அமர வேண்டும் என்றும், பெரியார் அம்பேத்கரின் கருத்தியலையும் சிந்தனைகளையும் பாதுகாக்க தமிழகத்தில் பாஜக காலூன்றக் கூடாது என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். பாசிசம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் பாயாசம் பற்றி பேசுவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மறைமுகமாக சாடியுள்ளார். அரசியல் ஆர்வம் காட்டுகிறவர்கள் ஹிட்லரை படித்துவிட்டு பாசிசம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சின்ன பிள்ளைகள் அப்படித்தான் பேசுவார்கள் என்றும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றும் முத்தரசன் கூறினார். அரசியலையும் சிலர் சினிமாவைப் போல நினைப்பதாக நடிகர் விஜயை மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சித்திருக்கிறார். பாசிசமா பாயாசமா என்று சிலர் சிறுபிள்ளைத்தனமாக பேசுவதாகவும், அவர்கள் ஆட்சிக்கு வருவது சினிமாவைப் போல அரசியல் இருக்காது என்றும், இவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது, வந்தால் ஆபத்து என்றும் அவர் எச்சரித்துள்ளார். பாயாசத்திற்கும் பாசிசத்திற்கும் வித்தியாசம் தெரியாத சில பதார்த்தங்கள் இன்றைக்கு தமிழக அரசை விமர்சித்து வருவதாக கருணாஸ் விமர்சித்திருக்கிறார். பாதரசம் எதிலும் ஒட்டாது, அதைப்போல இவர்கள் மக்களிடம் ஒட்ட மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். பாசிசம் சில பதார்த்தங்களை உருவாக்கி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வருவதாகவும் கருணாஸ் சாடினார். சீமான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருப்பது தமிழ்நாட்டிற்கு தலைக்குனிவு என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கூறியுள்ளார். தமிழ் தேசியம் என்பது பெண்களை ஆபாசமாக வக்கிரத்துடன் பேசுவது அல்ல என்றும், பெண்களின் கண்ணியத்தை மதிக்கக்கூடியது என்றும் கூறினார். பெண்களை ஒரு பொருட்டாக மதிக்காத சீமான் போன்றவர்களுக்கு சட்டம் தனது கடமையை செய்யும் என்று தான் நம்புவதாகவும் ஜோதிமணி தெரிவித்தார். தமிழகத்தில் அரிசி விலை கிலோவுக்கு ₹2, மூட்டைக்கு ₹100 குறைகிறது. இது தொடர்பாக அரிசி ஆலை உரிமையாளர்கள் வணிகர் சங்கத்தினர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளனர். 25 கிலோ மூட்டை அரிசி ₹50 குறைக்கப்படுவதாக முதலில் தகவல் வெளியானது. ஆனால் தற்போது ₹100 குறைக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிகிறது. அதாவது ₹1250 விற்கப்பட்ட 25 கிலோ ₹1150 குறைகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.